காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலத்துல பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதலானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களகிரி அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்த இரங்கல் கூட்டத்துல பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா தலத்திற்கு வந்த அப்பாவி மக்கள் மீது பயங்கரவாத தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. சோ இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாதிகளும் சரி, அந்த தீவிரவாதிகளை ஊக்குவித்த பாகிஸ்தான் நாட்டுக்கும் சரி ஆதரவாக பேசுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இல்ல நாங்க ஆதரவா பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து இங்க இருக்காதீங்க, நீங்க அந்த நாட்டுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கே போயிடுங்க. அங்க போயிட்டு நீங்க உங்க ஆதரவு குரலை எழுப்புங்க. அது மட்டும் இல்லாம தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே செயல்படணும். அது மிகவும் ஒரு அவசியமான விஷயம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு அங்கமா இருக்கு. சோ அந்த இடத்துல இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நம்ம ஆதரவா போறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்துக்களுக்கான ஒரே ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான். இந்தியால கூட இந்துக்கள் ஒரு ஃப்ரீடமா நடமாட முடியாது, வெளியே போக முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு.